சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சி வெற்றி பெற்று அவர் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். முந்தா நாள் அவருடைய பதவியேற்கும் விழா நடந்திருக்கு. அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இருந்த ஆட்சியை விட சிறப்பாக இருக்குமா, அதே போல் இருக்குமா, அல்லது அதை விட மோசமாக இருக்குமா? வரும் நாட்களில் அதை நம்ம கவனிக்கலாம். ஆனால் இந்த வீடியோனுடைய நோக்கம் விஜயை குறித்தது அல்ல, மாறாக கிறிஸ்தவங்க செய்கிற ஜெபங்கள் எப்படி தொடர்ந்து தோற்று போகின்றன அப்படிங்கிறத பற்றி. அதாவது கிறிஸ்தவங்க செய்கிற ஜெபத்தினால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத இந்த தேர்தல் முடிவுகளை எப்படி வெளிப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேர்தலுக்கு முன்னால் கிறிஸ்தவர்கள் திமுக ஜெயிக்கணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பல கிறிஸ்தவ சர்ச்லாம் திமுக வேட்பாளர்களை கூப்பிட்டு உள்ளே வச்சு ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதுபோக சபை தலைவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரமும் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த தேர்தலுக்கு பின்னால் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்ட பல வீடியோக்களில் இந்த ஆதாரத்தை எல்லாம் பல பேர் காமிச்சிருக்காங்க. எப்படி இவங்க திமுக வேட்பாளரை சர்ச்சுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் இவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கிறிஸ்தவ தலைவர்கள்லாம் திமுக வேட்பாளர்களுடைய தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. இதெல்லாம் சமூக வலைதளங்களில் வெளியாகிருக்கு, ஃபோட்டோவாகவும் வீடியோவாகவும். அது தவிர கிறிஸ்தவ அமைப்புகளும் கிறிஸ்தவ சபைகளும் வெளிப்படையாக அறிவிப்பே கொடுத்துருக்காங்க, திமுகவுக்கு தான் கிறிஸ்தவங்க வாக்களிக்கணும் அப்படின்னு. அதற்கு ஒரு உதாரணத்தை நீங்கள் இப்போ திரையில் பாருங்கள். டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பரில் நியூஸ் இது. சரி, அப்படின்னா எல்லா கிறிஸ்தவங்களுமே திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. கிறிஸ்தவங்களில் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்களும் இருக்கிறாங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்க கூட இருக்கிறாங்க. அதுபோல் விஜய்க்கும் ஓட்டு போட்ட கிறிஸ்தவங்க இருப்பாங்க. இவங்க கிறிஸ்தவங்கள்லேயே ஒரு சிறு கூட்டம் தங்களுடைய மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற மதப்பற்று இல்லாதவர்கள். ஆனால் பொதுவாக பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் தங்கள் மதத்தை காப்பாற்ற விரும்பும் மதவாதிகள். இவங்க திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே 2 மாதங்களுக்கு முன்னால் விஜய் அரசியலுக்கு வந்ததை குறித்து கிறிஸ்தவங்க எப்படி பயத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அதாவது திமுகவை தோக்கடிக்கிறதுக்காக பிஜேபி தான் விஜயை அரசியலுக்கு கொண்டு வந்திருக்குது அப்படின்னு கிறிஸ்தவங்க நினச்சி விஜய் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு திமுக ஜெயிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் இந்த தேர்தலுக்கு முன்னால் திமுக ஜெயிக்கணும்னு இவங்க ஜெபம் பண்ணது, திமுக வேட்பாளர்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்காக ஜெபிச்சது, திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு கிறிஸ்தவ சபைகளில் தலைவர்கள் அறிவிப்பு கொடுத்தது, இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் கடைசியில் என்னாச்சு? எல்லாம் தோல்வி. திமுக தோற்றுவிட்டது, விஜய் ஆட்சிக்கு வந்துட்டார். அதுவும் இவங்க எல்லாரும் சபையில் திமுக ஜெயிக்கணும், விஜய் தோக்கணும்னு ஜெபிக்கும்போது கிறிஸ்தவராகிய விஜய் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் வேல் வாங்கிட்டு வந்தார். இந்து ஜோதிடர்கள்ட்ட ஆலோசனை செஞ்சு முடிவுகளை எடுத்தார். நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிட்டு கடைசியாக முந்தா நாள் முதலமைச்சர் பதவி ஏற்றிருக்கிறார் மங்களகரமாக. அப்போது கிறிஸ்தவர்களுடைய ஜெபம் படுதோல்வி அடைஞ்சிருக்கு. இது ஒன்றும் புதுசு கிடையாது. 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் இதே தான் நடந்துச்சு. அப்போ பாஜக ஆட்சியில் இருந்தது. 5 வருஷங்கள் ஆட்சி முடிஞ்சு 2019 அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அந்த நேரத்தில் பிஜேபி தோக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவங்க ஜெபிச்சாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசிகள், கிறிஸ்தவ தீர்க்கதரிசிகள் கர்த்தர் அவங்கக்கிட்ட வாக்கு கொடுத்துருக்காருன்னு சொன்னாங்க. அதாவது பிஜேபி தோற்றுரும், காங்கிரஸ் வரும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ கடவுளை தாண்டி யாரும் ஜெயிக்க முடியாது, கிறிஸ்தவ கடவுள் யாருன்னு இந்தியா பார்க்க போகுது, எங்கள் ஜெபத்தை தாண்டி எதுவும் நடக்காதுன்னு இந்தியாவுக்கே சவால் விட்டு கூட்டமாக சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க பப்ளிக் மீட்டிங்கில். ஆனால் என்ன நடந்துச்சு? அந்த ஆண்டு தேர்தலையும் பிஜேபி திரும்பவும் ஜெயிச்சு மோடி திரும்பவும் பிரதமர் ஆனார். இவங்களுடைய ஜெபம் படுதோல்வி அடைந்தது. இதை பற்றி 7 வருஷங்களுக்கு முன்னாலே தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி சேனலில் வீடியோ வெளியிட்டிருந்தேன். அப்போது ஒவ்வொரு தேர்தலையும் இவங்க ஒரு கட்சி ஜெயிக்கணும் அல்லது தோக்கணும்னு தீவிரமாக ஜெபிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு நேர்மாறாக நடக்குது. இது எதை காட்டுது? கிறிஸ்தவ ஜெபங்கள் எதுக்குமே பிரயோஜனம் இல்லைங்கிறத காட்டுது. எங்கள் கடவுள் ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு இவங்க சொல்கிறதெல்லாம் பொய். இவங்களோட ஜெபத்தை கேட்குறதுக்கு ஒரு கடவுளும் இல்லை. ஜெபம் என்பதே ஒரு மூட நம்பிக்கை. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஜெபம் பண்ணாதவங்களுக்கு என்ன நடக்குதோ அதுதான் ஜெபம் பண்ணுறவங்களுக்கு நடக்குது. எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனால் இந்த ஜெபம் என்பது ஒரு கேலி கூத்தான விஷயம். நான் இதை சுட்டி காட்டி பேசும்போது கிறிஸ்தவங்க என்ன பதில் கொடுக்குறாங்க தெரியுமா? நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஆனால் கடவுள் தன்னுடைய சித்தப்படி என்ன செய்யணுமோ அதை செய்வார் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. கடவுள் அவருடைய சித்தம் என்னவோ அதை தான் செய்வாராம். இது இவங்க சொல்கிற காரணம். இவங்க பண்ணுற ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னா, இவங்க ஜெபிச்சதுக்கு எதிர்மாறாக நடந்ததுன்னா, ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய கடமை, அதனால் ஜெபிக்கிறோம், ஆனால் கர்த்தர் அவருடைய சித்தத்தை தான் செய்வார் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு ஜெபம்? நீங்கள் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் அவருடைய சித்தத்தை தான் செய்ய போகிறார்.
ஜெபிக்கலைனாலும் அவருடைய சித்தத்தை தான் செய்ய போகிறார். அப்புறம் எதுக்கு இந்த ஏமாத்து வேலை? நாங்கள் ஜெபம் பண்ணோம், கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார், இந்து கடவுள்களுக்கெல்லாம் காது கேட்காது, கண்ணு தெரியாது அப்படின்னு இவங்க இந்துக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க. இந்துக்களுக்கு எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு பார்த்தீங்களா உங்கள் பிரச்சனை தீரலை, ஏன்னா உங்களுடைய வேண்டுதலை கேட்குறதுக்கு உங்கள் கடவுளுக்கு காது கேட்காது, கண்ணு தெரியாது. ஆனால் இயேசுவோ உங்களை காண்கிறவர், உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் எப்பொழுதும் திறந்திருக்கிறது, அவரை நோக்கி ஜெபியுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்க கடவுளுக்கும் காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. அதனால தான் இவங்க ஜெபிக்கிறது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக நடக்குது. ஆனால் கேட்டோம்னா கர்த்தர் அவருடைய சித்தத்தை செய்வார், நாங்கள் ஜெபிச்சாலும் கூட தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார் கர்த்தர் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த டாஸ்மாக் கடைகள் இருக்கு இல்லையா, அந்த விவகாரத்தை எடுத்துக்கோங்க. கடந்த 10 வருஷமாக டாஸ்மாகை மூடணும்னு இவங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்க உபவாசம் இருந்து ஜெபிச்சாங்க, கூட்டம் போட்டு ஜெபிச்சாங்க. ஆனால் 5 வருஷம் அதிமுக டாஸ்மாக நடத்துச்சு, கடைகள் மூடப்படலை. அடுத்த 5 வருஷம் திமுக ஆட்சியில் தொடர்ந்து டாஸ்மாக் கடைகள் நடத்தப்பட்டன. சரியா? 10 வருஷமாக இவங்க ஜெபம் பண்ணி டாஸ்மாக் கடைகள் மூடப்படலை. இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்திருக்கார். இவர் இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற 717 டாஸ்மாக் கடைகளை மூட போகிறதா அறிவிப்பு கொடுத்துருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம், பாராட்டணும். ஆனால் எங்கே மூட போகிறாங்க தெரியுமா? வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள், பஸ் ஸ்டாண்டு, இதுக்கெல்லாம் 500 மீட்டர் சுற்றளவில் இருக்கிற டாஸ்மாக் கடைகளை தான் மூட போகிறாங்க. அந்த இடங்களில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால மக்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. மற்றபடி குடிப்பழக்கம் குடும்பத்தை கெடுக்குது, சமுதாயத்தை சீரழிக்குது அப்படிங்கிறதுக்காக டாஸ்மாக் கடைகளை இவங்க மூட போகிறது கிடையாது. அதாவது விஜய் அவர்கள் தலைமையில் இப்போ தொடங்கி இருக்கிற இந்த ஆட்சியும் டாஸ்மாக் கடைகளை மூட போகிறது கிடையாது. தமிழ்நாட்டில் மொத்தம் 4765 டாஸ்மாக் கடைகள் இருக்குது. அதில் 717 கடைகளை மூட போகிறாங்க. அதுபோக 4048 கடைகள் வெற்றிகரமாக தொடர்ந்து இயங்கும். அந்த மூடப்பட போகிற 717 கடைகளில் வாங்கி குடித்த குடிமகன்கள் இனிமேல் 500 மீட்டர் தாண்டி வேறு கடைகளில் போய் வாங்கணும், அவ்வளோதான். அதுக்கு ஒரு 7 நிமிஷம் ஆகும் நடந்து போனால். 2 வீலரில் போனீங்கன்னா 1 நிமிஷத்தில் போயிடலாம். அப்போது இந்த கவர்மெண்ட்டும் விஜய் அவர்களுடைய கவர்மெண்ட்டும் டாஸ்மாக் கடைகளை மூட போகிறது கிடையாது. சரியா? அப்போ ஏடிஎம்கே வந்தாலும் சரி, டிஎம்கே வந்தாலும் சரி, டிவிகே வந்தாலும் சரி, டாஸ்மாக் கடைகள் தொடர்ந்து இயங்கும், அமோகமாக வியாபாரங்கள் நடக்கும். அப்போது இவங்க பண்ண ஜெபத்துக்கு என்ன பலன்? ஒரு பலனும் கிடையாது. இப்போ இவங்க இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஜெபிப்போம், நாங்கள் ஜெபிக்கிற எல்லாத்தையுமே கர்த்தர் கொடுப்பாருன்னு அர்த்தம் இல்லை, அவருக்கு என்ன சித்தமோ அதை தான் செய்வாருங்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவர் எழுதியிருக்கிற கமெண்ட்டை இப்போ நீங்கள் தெரியல பாருங்கள். இவர் டாஸ்மாக் கடைகளுக்காக இவங்க ஜெபம் பண்ணி ஏன் டாஸ்மாக் கடைகள் மூடப்படலை அப்படிங்கிறதுக்கு காரணத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? மெனி ப்ரே, மெனி திங்ஸ் ஹேப்பன் அண்ட் மெனி டசன்ட், நாட் ஆல் பீப்புள்ஸ் விஷஸ் வில் பி ஃபுல்ஃபில்ட். ரைட் பிரதர்? இவர் என்கிட்ட கேட்குறார், பல காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம், எல்லாமே நடக்குமா? சிலது நடக்கும், சிலது நடக்காது. அதாவது கர்த்தருக்கு என்ன சித்தமோ அதுதான் நடக்கும்னு இவரும் சொல்கிறார். சரி, அப்போ இந்த டாஸ்மாக் கடைகள்லாம் மூடப்படணும்னு இவங்க ஜெபிச்சாங்களே, அப்போ கர்த்தர் இந்த டாஸ்மாக் கடைகளெல்லாம் மூடலை இல்லையா? அப்போ கர்த்தருடைய சித்தம் என்ன? தமிழ்நாட்டில் இருக்கிற ஆம்பளைங்கள்லாம் குடித்து சீரழியணும், குடும்பங்கள்லாம் கெட்டு போகணும், இதுதான் கர்த்தருடைய சித்தம்னு இவங்க சொல்கிறாங்க. நான் சொல்லலை, கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க. நாங்கள் ஜெபிச்சாலும் கர்த்தர் அவருடைய சித்தத்தை தான் செய்வாருங்கிறாங்க. அவருடைய சித்தம் என்ன? தொடர்ந்து டாஸ்மாக் கடைகள் நடத்தப்படணும். எதுக்கு? குடித்து பல குடும்பங்கள் கெட்டு போகணும், சமுதாயம் சீரழியணும். இதுதான் இவங்களுடைய கர்த்தருடைய சித்தம்னு இவங்க சொல்கிறாங்க. எவ்வளோ வேடிக்கை இருக்குது பார்த்தீங்களா? அப்போ மொத்தத்தில் இவங்க ஜெபத்தினால ஒரு பயனும் கிடையாது. இவங்க என்ன ஜெபிக்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. பிஜேபி தோக்கணும்னு ஜெபிக்கிறாங்க, பிஜேபி ஜெயிக்குது. திமுக ஜெயிக்கணும்னு ஜெபிக்கிறாங்க, திமுக தோக்குது. டாஸ்மாக் கடைகள் மூடப்படணும்னு 10 வருஷத்துக்கு மேலே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு ஆட்சியிலையும் டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சு அமோகமாக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜெபம் என்பதெல்லாம் ஒரு சுத்த பொய். இந்த 2026ஆம் வருடம் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளும் அதைத்தான் மீண்டும் ஒரு முறை நமக்கு நிரூபித்து காமிச்சிருக்கு.